திரைக்குறள் நேயர்களுக்கு வணக்கம். தமிழகத்தோட 2026 சட்டமன்ற தேர்தல் இதுவரைக்கும் நடக்காத ஒரு வரலாற்று மாற்றம் ஒன்று நடந்து கட்சி ஆரம்பித்த 2 வருஷத்துல திரு விஜய் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்காரு. அவர் மே 10ஆம் தேதி அவர் ஆட்சி கட்டில் ஏறுறதுக்கு அவருக்கு பெரும்பான்மை இருக்கு, தனிப்பெரும்பான்மை இல்லை. 108 அப்படிங்கிறது எமர்ஜென்சி நம்பரு. தமிழ்நாட்டுக்கு ஒரு எமர்ஜென்சி காலம் வரப்போகுது அப்படிங்கிறது அன்னைக்கு யாருக்குமே தெரியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் அதுக்கப்புறம் இப்போ வந்துக்கிட்டு இருக்க நாட்களில் அடுத்தடுத்து தெரியுது. 108 எமர்ஜென்சி நம்பர் நமக்கெல்லாம் இந்த யூனிவர்சல் கொடுத்த ஒரு குறியீடு. எதுக்கு 108ல் அந்த கட்சியை நான் கொண்டு நிறுத்தினேன், அந்த கட்சி வந்தால் 108 அப்படிங்கிற எமர்ஜென்சி நம்பரை தமிழ்நாடு தினம் தினம் அனுபவிக்க வேண்டியிருக்கும் அப்படிங்கிற ஒரு குறியீடை தான் கொடுத்துருக்கு. சரி, அன்னைக்கு ஆட்சி அமைக்கிறதுக்கு பெரும்பான்மை இல்லாமல் போயிடுச்சு உங்களுக்கு. அதனால எந்த கட்சியை எதிர்த்து எந்த கூட்டணியை கல்லாப்பட்டி கூட்டணின்னு விமர்சனம் பண்ணாரோ அந்த கூட்டணியோட ஆதரவு கட்சிகளை கூட்டணி கட்சிகளை போய் பார்த்து பேசி சோஃபாக்கள் கொடுத்தும் கொடுக்காமலும் இல்லை கொள்கை அடிப்படையில் என்ன கொள்கைன்னு தெரில, ஓகே கொள்கை அடிப்படையில் வாங்க, நான் பாஜக அதிமுக பக்கம் போக விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக எம்எல்ஏக்களை குதிரை பேரம் பேசி வாங்குறது ஒரு பக்கம் இருந்தாலும் ஆட்சி அமைக்கிறதுக்கு முன்னாடி பாஜக அதிமுக மாதிரி மதவாத கூட்டணி கூட நான் போகலை, இந்த பக்கம் வர்றேன், நீங்கள் வாங்க என் கூட சேர்ந்து ஆட்சி அமைக்கலாம் அப்படின்னு பேசி கூட்டிட்டு வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டணி கட்சிகள் உதவியோட ஆட்சி அமைச்சார் நம்ம இப்போதைய தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள். ஆட்சி கட்டில ஏறி உட்கார்ந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 63 நாட்கள் ஆச்சு. இந்த 63 நாட்களையும் 200க்கும் மேற்பட்ட பாலியல் குற்றங்கள், பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், திருட்டு, கொலை, கொள்ளை, என்னென்னமோ நடக்குது தமிழ்நாட்டில். சட்டம் ஒழுங்கு இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியில் 5 வருஷம் இல்லாத அளவுக்கு சந்தி சிரிக்குதுன்னே சொல்லலாம். அவ்வளோ மோசமான ஒரு ஆட்சியை தான் தமிழ்நாட்டில் கொடுத்துட்டு இருக்காரு. ஒரு முதலமைச்சருக்கு தமிழ்நாட்டில் நடக்கிற பிரச்சனைகளையோ தமிழ்நாட்டு மக்களின் வாழ்வாதாரங்களை குறிச்சோ ஏதாவது கவலை இருந்தால் அந்த ஆட்சியில் இருந்துட்டு ஏதாவது ரெஸ்பான்ஸ் எடுத்துப்பாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் பெண்களுக்கு என்ன நடந்தாலும், விஜய் மாமாவுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொன்ன குழந்தைகளுக்கு என்ன நடந்தாலும், அந்த குழந்தைய பெற்று தாய்க்கு தெரியாமலே எடுத்துகிட்டு போய் எரிச்சிட்டாலும், இந்த ஆட்சிக்கு எதுவும் கெட்ட பேர் வந்துடக்கூடாதுன்னு 3 வயசு குழந்தைய பாலியல் வன்புணர்வு பண்ணி கொன்ன இடத்துல மார்ச்சரிக்குள்ளே போய் எம்எல்ஏ மிரட்டுவார். ஆட்சிக்கு எதுவும் கெட்ட பேர் வந்துடக்கூடாது, இதோட முடிச்சிருங்கன்னு மிரட்டினாலும் எதையுமே கண்டுக்காம தான் இதுக்கு முன்னாடி ஒரு தொழில் ஒன்று செஞ்சுட்டு இருந்தார்ல, அதான் சினிமா. அங்கே இருந்து வர நடிகர் நடிகைகளை சந்திக்க அவகாசம் கொடுத்து தலைமைச் செயலகத்தில் அவங்கள வர வச்சு தோளில் கை போட்டு ஹக் பண்ணி ஃபோட்டோ எடுத்து அதில் ஸ்லாகிச்சிட்டு இருக்காரு நம்ம சிஎம். சரி, இப்படியே போயிட்டு இருக்கு. இவருக்கு சொம்படிக்கிறதுக்குன்னு, அதாவது திரைத்துறையில் பல பேர் இருக்காங்க. விஜய் அவர்கள் சினிமாவில் இருக்கிற காலத்தில் இந்த நடிகர்களுக்கு நடிக்க வருதோ இல்லையோ, பட வாய்ப்பு வருதோ இல்லையோ, ஆனால் பேசுகிற இன்டர்வியூஸு, மேடை, போகிற இடங்கள் எல்லாத்துலேயும் விஜய் அவர்கள் பேரை சொல்லி விஜய் ரசிகர்கள் கிட்ட கைத்தட்டு வாங்குறதுக்குனே ஒரு சில நடிகர்கள் இருந்தாங்க. அவங்கெல்லாம் முட்டு கொடுக்கறதுனா என்னன்னு இப்போ பார்ப்பீங்க. போக்கிரி படத்தில் வடிவேலு அந்த குள்ளமொருத்தர் இருப்பார்ல, அவரும் சேர்ந்து மண்டையை வச்சு அண்டை குடுன்னு ஒரு சீன் வரும். அதெல்லாம் என்ன முட்டு, இப்போ நாங்கள் கொடுக்குறோம் பாருங்க முட்டு அப்படிங்கிற அளவுக்கு முட்டு கொடுக்க வரிசையில் வந்தாங்க. இந்த வரிசையில் முக்கியமானவர் ஜெய். ஏன்னா ஜெய் விஜய் அவர்கள் கூட சேர்ந்து ஒரு படம் நடிச்சிருக்காரு. சொந்தக்காரங்கன்னு வேற சொல்கிறாங்க, டீட்டெயில் சரியாக தெரியல. அதுக்காக ஓட்டு போட்ட அன்னைக்கு சன்செட் இஸ் பியூட்டிஃபுல் இஸ்ன்ட் இட் அப்படின்னு ஒரு ஸ்டோரி போட்டு எல்லாரும் போட்டு பொழந்தோடனே வெயிட் பண்ணி மறுநாள் காலையில் சன்ரைஸை எடுத்து ஒரு ஸ்டோரி போட்டுட்டு அப்புறம் விஜய் அவர்கள் ஜெயிச்சதுக்கப்புறம் திமுகன்னு ஒரு கட்சியே இருக்காதுன்னு சவடால் விட்டுட்டு திமுகன்னு ஒரு கட்சி இருக்காதுன்னு பல பேர் பல காலமாக சொல்கிறாங்க. ஆனால் இன்னும் திமுக இருக்குது, சொன்னவங்க யாரும் இல்லை. மிஸ்டர் ஜெய்க்கு அது தெரிஞ்சால் சரி. இப்படி நிறைய பேர் முட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ இந்த பாலியல் வன்புணர்வு, சட்ட ஒழுங்கு, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நடந்துட்டு இருந்த சமயத்தில் விஜய் அவர்களுக்கு எப்போ பாரு எங்கள் அண்ணனுக்கு நான் தாண்டா பண்ணுவேன் அப்படின்னு முட்டு கொடுக்குற ஆட்கள் கிட்ட மைக்கை நீட்டி ஒரு சில கேள்விகள் கேட்கப்பட்டது. அந்த கேள்விகளுக்கெல்லாம் அவங்க என்ன பதில் சொன்னாங்கன்றதெல்லாம் வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டும். அந்த வரிசையில் முதலாக வந்தவர் தான் லாரன்ஸ் அவர்கள். லாரன்ஸ் அவர்கள் கிட்ட புதுசாக இந்த ஆட்சி அமைஞ்சிருக்கு, இது இதோட செயல்பாடு எப்படி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கேட்டால் நம்ம ஒரு கேள்வி கேட்டால் அவர் ஒரு பதில் சொல்லுவார். அது நமக்கு இப்போ புரியாது, வீட்டுக்கு போய் யோசிச்சு பார்க்கும்போது தான் புரியும். அப்படிங்கிற மாதிரி ஒரு பதில் சொன்னார். புதுசாக ஒரு இடத்துக்கு கூடி போகிறோம், நாய்ங்க குறைக்க தான் செய்யும். சில நாய்க்கு நான்வெஜ் பிடிக்கும், சில நாய்க்கு பிஸ்கட் போடணும், எந்தெந்த நாய்க்கு என்னென்ன பிடிக்கும்னு இப்படி ஓப்பனாக லிட்ரலாக ஓட்டு போட்ட மக்களை நாய் கூட கம்பேர் பண்ணி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு அப்புறம் ஊரே ஒன்று கூடி புழக்க ஆரம்பித்தோன்னே நான் அதை மீன் பண்ணலை, நான் அப்படி சொல்ல வரல, இப்படி சொல்ல வரலன்னு ஒரு உருட்டுனார். சரி, அடுத்து அவரை டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு ஒருத்தர் அட்மிட் ஆனார். அவர் யாருன்னா நம்ம ஸ்ரீமன் கிட்ட இந்த பாலியல் வன்புணர்வு குற்றங்கள் நடக்குதை பற்றி கேட்கும்போது அதெல்லாம் என்னங்க அங்கங்கே 1-2 நடக்குது சார், ஒரே நாளில் 5-6 கேஸ் பதிவான நாளும் இருக்குது.
உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? நியூஸ் பேப்பர் பார்க்குறீங்களா இல்லையா? இல்லைன்னா விஜய் அவர்கள் சம்மந்தப்பட்ட நல்ல நியூஸ்கள் எதில் வரும்னு தேடி மட்டும்தான் நீங்கள் பார்ப்பீங்களா? அங்கங்கே ஒன்று ரெண்டு நடக்குது, அதை போய் பெருசு பண்ணுறீங்களே. அங்கங்கே ஒன்று ரெண்டு நடந்தால் பாலியல் வன்புணர்வு குற்றங்கள் இல்லைன்னு ஆயிருமா? அங்கங்கே ஒன்று ரெண்டு நடந்தாலும் அதுக்கும் உங்கள் தலைவர் தான் பொறுப்பு. அவர் என்னங்கிறாரு, பெட்ரோல் பல்கில் பெட்ரோல் இல்லைன்னா கூட சிஎம்மை தான் டேக் பண்ணுறாங்க. வேற யாரை டேக் பண்ணணும்? வேற யாரை டேக் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? எல்லாத்தையும் மாற்றிடுவேன். நம்ம ஆட்சிக்கு வந்த அடுத்த நிமிஷம் தமிழ்நாட்டில் பெண்கள் பாதுகாப்பு அப்படியே இந்த இந்தியாவே ஸ்லாகிச்சு போகிற அளவுக்கு இருக்குன்னு பேசினாரு. இதுக்கு நார்த் சைடே எவ்வளோ பரவாயில்லைங்கிற மாதிரி போயிட்டு இருக்கு 2 மாசமா தமிழ்நாடு. இவரோட பதில் இப்படி இருந்துச்சு. அதுக்கு அவரையும் போட்டு சோசியல் மீடியாவில் எவ்வளோ இது பண்ண முடியுமோ பண்ணிட்டாங்க. இவங்க 2 பேருக்கு முன்னாடி ஐஎம் த ஓஜி அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் யாருன்னா மாஸ்டர் மகேந்திரன். அவர் கொஞ்சமாவது அறிவோட யோசிச்சு பேசினாரா இல்லை எதையாவது பேசணும்னு பேசினாரான்னு தெரியாத அளவுக்கு, கரண்ட் இல்லையா, இவ்வளோ நாள் கரண்ட் கட் ஆகாமல் இருந்துட்டிங்களா, கேட்காதீங்க, ஒரு 6 மாதம் கேட்காதீங்க. எந்த அளவுக்கு அறிவாளியாக இருந்தால் ஓட்டு போட்ட மக்களை பார்த்து கேட்காதீங்க. என்ன சொன்னீங்க? தேர்தலுக்கு முன்னாடி சார் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தாரு. நம்மளாம் இப்போ கேள்வி கேட்குறோம், நம்மளாம் சேர்ந்துருக்கோம், இதை விட்டுறாதீங்க, ஆனால் உங்கள் அண்ணனை கேள்வி கேட்கக்கூடாது. அதில் தலைவர் ஒரு டைலாக் ஒன்று பேசியிருந்தார். எலெக்ஷனுக்கு முன்னாடி விஜய் அவர்களை பற்றி மீம்ஸ் போட்ட பேஜ்லாம் எங்கே போச்சுன்னு நான் தேடுறேன், காணும். அந்த வீடியோக்கு அப்புறம் எந்த மீம்ஸ் பேஜை திறந்தாலும் நீங்கள் தான் இருக்கீங்க. கேட்காதீங்க, ஒரு 6 மாதம் எதுவும் கேட்காதீங்க அப்படின்னு சோலார் ஸ்டாருங்கிற பட்டத்தோட எல்லா மீம் பேஜ்லேயும் நீங்கள் வந்துட்டீங்க. சரி, இவங்க 3 பேரும் தான் இப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்தா, இந்த திரைத்துறையில் இருக்காங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் சும்மாவே சொல்லியா கொடுக்கணும்? என்ன கேள்வி கேட்டாலும் அவருக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, அவருக்கு கொஞ்சம் எதுக்கு புதுசாக ஏதாவது தமிழ்நாட்டுக்கு திட்டம் ஏதாவது வகுத்துட்டு இருக்காரா? கண்டிப்பாக இல்லை. ஆல்ரெடி இருக்கிற திட்டங்கள் மேலே ஸ்டிக்கர் ஓட்டிகிட்டு இருக்காரு. ஸோ இவங்களுக்கு ஒரு முதல்ல விஜய் அவர்கள் சினிமாவில் இருக்கும்போது அவரை பகச்சிக்கிட்டா அவங்களோட பெய்டு நெட்வொர்க்காக இருக்கிற ரூட் மாஃபியா என்ன பண்ணுவாங்கன்ற பயம். இப்போ ஆளுங்கட்சி ஆயிட்டாங்க, இப்போ பகச்சிக்கிட்டா நம்ம படம் ஓடாதுங்கிற பயம். ஸோ அவங்கள சொல்லி தப்பில்லை, ஏதாவது பண்ணி சர்வே பண்ணி ஆகணுமேனு ஓவராக முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. இப்படி எல்லாரும் விஜய் அப்படிங்கிற ஒற்றை பிம்பத்தை பாதுகாக்க தாங்கள் மீம் மெட்டீரியல் ஆனாலும் பரவாயில்ல, ட்ரால் கண்டென்ட் ஆனாலும் பரவாயில்லன்னு பண்ணிட்டு இருக்கும்போது, நேற்று சாலமன் பாப்பையா கிட்ட ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருக்காங்க. அது என்னன்னா, விஜய் அவர்கள் பொறுப்பேற்று இவ்வளோ நாள் ஆச்சு, அவரோட செயல்பாடுகள் எப்படி இருக்குது, நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு கேட்டதுக்கு இது வரைக்கும் நல்லா இல்லை. உண்மை, சொல்லியே ஆக வேண்டிய உண்மை. 2 நாள் முன்னாடி டாஸ்மாக் கடையை மூடணும்னு போராட்டம் பண்ண மாணவர்கள் மேல போலீஸ் தடியடி நடத்திருக்காங்க. மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் கூட இல்ல, பள்ளி மாணவர்கள். விஜய் மாமாவுக்கு ஓட்டு போடுங்கன்னு வீட்டில் போய் கேளுங்கன்னு சொன்னீங்க. அந்த குழந்தைங்க டாஸ்மாகை மூடணும்னு போராட்டம் பண்ணா போலீஸை வச்சு தடியடி நடத்துறீங்க. இதுதான் நீங்க குழந்தைங்களுக்கு. நான் ஏதோ வாய்ச்சவடால் விடுற மாமா இல்ல, உண்மையான தாய் மாமா. ஒரு தாய் மாமன் இப்படிதான் குழந்தைங்களை போலீஸை விட்டு தடியடி நடத்த வைப்பானா? எனக்கு தெரியாதுன்னா நீங்க சொல்லவே முடியாது. போலீஸ் உங்க கண்ட்ரோல் தானே. இது எதுவுமே இந்த முட்டு கொடுக்குறது இவங்களுக்கு தெரியாது. டெய்லி போராட்டம், கரண்ட் கட் ஆகுது, நைட் ஆனால் ரோட்டில் நின்று போராட்டம் பண்ணுறாங்க. குழந்தைங்களை அடிக்கிறீங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அடிக்கிறீங்க. சிடிஆர் நிர்மல்குமார் என்னடானா ஒரு காலேஜில் ஜாதி சங்க கிரிக்கெட் நடந்த இடத்துக்கு போய் பரிசு கொடுத்துட்டு வர்றாரு. இவர் திமுக ஆட்சியை குறை சொல்லிட்டு இருக்காரு. மேகதாது பிரச்சனையா, வாயில் ஜிப்பு போட்டுக்குவேன். வேற ஏதாவது பெண்கள் பாதுகாப்பு பற்றின பிரச்சனையா, வாயில் ஜிப்பு போட்டுக்குவேன். சட்ட ஒழுங்கு சீர்கேடா, வாயில் ஜிப்பு போட்டுக்குவேன். திமுக பற்றி பேசணுமா, மேடல் ஏறி நின்று கதறுவேன். அப்படி தானே? கரூர், இப்போ ரீசெண்டாக கரூர் போயிருந்தாரு. நம்ம இதை பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோ பேசியிருக்கோம். அந்த கரூர் மேடையில் எத்தனை நேரம் திமுக சொன்னார், எத்தனை நேரம் ஸ்டாலின் சொன்னாருன்னு எண்ணி பாருங்களேன். அட்லீஸ்ட் ஒரு 20-25 நேரத்துக்கு மேலே திமுகன்னு சொல்லியிருப்பாரு, 30 டைமுக்கு மேலாவே ஸ்டாலின் சொல்லியிருப்பாரு. ஏன்னா அந்த 2 விஷயம்தான் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்க அஜெண்டா. அதை எந்த அளவுக்கு மோசமாக சித்தரிக்க முடியுமோ இப்போ வரைக்கும் சித்தரிச்சிட்டு இருக்காரு. ஒரு முதலமைச்சர் அப்படிங்கிற நாகரிகமோ, ஒரு முதலமைச்சர் அப்படிங்கிற கண்ணியமோ, ஒரு சாதாரண மேடை நாகரிகம் கூட இல்லாமல் எவ்வளோ கொச்சையான வார்த்தைகளை மேடையில் பயன்படுத்த முடியுமோ பயன்படுத்துகிறாரு. இதெல்லாம் ஒரு தமிழ்நாட்டு முதலமைச்சருக்குள்ள அழகு. எப்படிப்பட்ட ஆட்கள் அமர்ந்த சீட்டோ, இன்னைக்கு மேடைன்னு பார்க்காம இந்த தெருவில் ஃப்ரெண்ட்ஸ் கூட சண்டை போடுற, இல்லை ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே ஜாலியாக பேசிக்கும் போது யூஸ் பண்ணுற வார்த்தை மாதிரி மேடையில் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. இதை ஸ்கூலில் லைவ் வேற, இதை பார்த்தா அந்த பிள்ளைங்க நாளைக்கு எப்பா பாடம்லாம் புரியுதாப்பா அப்படின்னு கேட்டால் ஒரு புரியலை அப்படி சொல்லுவாங்க. அது அவர் சொன்னது தான், நான் எதுவும் புதுசாக சொல்ல, மேடையில் சார் சொன்னது தான். அதை ஸ்கூலில் லைவ் போட்டதுனால அந்த பிள்ளைங்களும் அதை பார்த்தே கற்றுக்குவாங்க. இப்போ சாலமன் பாப்பையா ஒரு பதில் சொல்லியிருக்காரு, இந்த ஆட்சி எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டதுக்கு. இது வரைக்கும் நல்லா இல்லை, நீ போக போக பார்ப்போம். இது உண்மையான பதில், டைரக்டான பதில். இதை விட டைரக்டாக இதுக்கு பதில் சொல்ல முடியாது. ஆனால் இதையும் நம்ம விர்ச்சுவல் வாரியர்ஸ், டிவிகே தொண்டர்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க வாழ்கிறதே ஒரு தனி யூனிவர்ஸ்.
அவங்க இருக்க ஊரில் அவங்களுக்கு எல்லாமே நல்லதாக மட்டும்தான் நடந்துட்டு இருக்கு. பண்ணுறது ஒரு பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடக்குன்னா அதில் முக்கால்வாசி தாவேகா நிர்வாகிகள் தான் மாட்டுறாங்க. தாவேகா நிர்வாகிக்கு வலை வீச்சு, தாவேகா நிர்வாகிகள் ஒரு பெண்ணை கூட்டு பாலியல் வன்கொடுமை பண்ணுறாங்க, தாவேகா நிர்வாகி. ஒரு நாள் நியூஸ் பேப்பரை திறந்தா அட்லீஸ்ட் ஒரு நியூஸாவது தாவேகா நிர்வாகி பேர் இல்லாமலே இல்லை. ஆனால் இன்னும் அவர் நல்லா ஆட்சி பண்ணுறாரு, அவர் நல்லா இது பண்ணுறாரு. நம்ம பேரலல் யூனிவர்ஸில் இருக்கோமா இல்லை விஜய் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க பேரலல் யூனிவர்ஸில் இருக்காங்களான்னு தெரியலை. ஸோ சாலமன் பாப்பையா சொன்ன இந்த பதிலை இவங்களால ஏற்றுக்க முடியல. அது எப்படி நீ சொல்லலாம், நீ 200 ஊப்பி, நீ கொத்தடிமை, என்னென்ன சொல்ல முடியுமோ சொல்கிறாங்க. ஆனால் அவர் நேர்மையாக சொல்கிறாரு, இது வரைக்கும் நல்லா இல்லை, போக போக எப்படி இருக்குன்னு தெரியலன்னு சொன்னால் அவர் கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு வழக்கமான ஒரு டெம்ப்ளேட் டைலாக் கொண்டு வச்சுருக்கீங்களா, அதை சொல்லிட்டு கடந்து போயிடலாம். அதுக்காக அவரை 200 ஊப்பி கொத்தடிமை அது இதுன்னு விமர்சிக்க வேண்டிய அவசியமே இல்லை. உங்களுக்கு விமர்சனத்தை ஏற்றுக்கிற பக்குவம் இல்லை. பொது வாழ்க்கைன்னு வந்துட்டா விமர்சனத்தை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். இவங்களுக்கு எந்த அளவுக்கு விமர்சனத்தை ஏற்றுக்கிற பக்குவம் இல்லைன்னா, இப்போ கரூரில் பேசும்போது கரூர்லேருந்து யார் ஓடி போனாங்கன்னு ஒட்டுமொத்த தமிழ்நாடும் அன்னைக்கு நியூஸில் பார்த்துச்சு. ஆனால் அந்த மறந்துட்டார் போல, ஒரு 9 மாதம் ஆச்சுல தலைவன் மறந்து ஓடினாருன்னு எதிர்கட்சி மேலே பழி போடுறாரு, போலீஸ் மேலே பழி போடுறாரு. ஸோ மேடையில் என்னென்ன மாதிரியான அருவருக்கத்தக்க உடல் மொழிகள்லாம் பண்ணாரோ எல்லாம் அவருக்கே பேக் ஃபயர் ஆகி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ ஏதாவது ஒரு விஷயத்தை ஹைலைட் பண்ணி காட்டியே ஆகணுமே அப்படின்னு சொல்லி இந்த தாவேகாவோட நான் சொன்னேன்ல அந்த பெய்டு நெட்வொர்க்கு அவங்க ஊடகத்துறையை சார்ந்தவங்களை கான்டாக்ட் பண்ணி ஒரு விஷயம் ஒன்று சொல்லியிருக்காங்க. ட்விட்டரில் மனோஜ் முத்தரசு அப்படின்னு ஒரு ஜேர்னலிஸ்ட் எழுதியிருக்காரு. கரூரில் முதல்வர் பேசி முடித்ததும் ஓர் அழைப்பு வந்தது. மீடியா ஃபீல்டு நண்பர் என்பதால் எடுத்து பேசினேன். ஹலோ என்றதும் இன்னைக்கு சிஎம் பேசும்போது லஞ்சம் யாரு கேட்டாலும் கொடுக்காதீங்க, இது விஜய் ஆட்சின்னு சொன்னார்ல, அதை ஹைலைட் பண்ணுங்க என்றார். ஏன் என கேட்டேன். பண்ணுங்க பார்த்துக்கலாம் என்றார். பழக்கம் என்பதால் அவர் குறித்த தகவலை இங்கு சொல்ல விரும்பவில்லை. இதனால் வரையிலும் யூடியூப் சேனல்களிடம் பேசி வந்த தாவேகா தரப்பு தற்போது ஊடகத்தினரிடம் பேசி பிஆர் செய்ய போகிறார்கள். என்னை போல் பலருக்கும் நிச்சயம் ஃபோன் போயிருக்கும். இன்று ஹைலைட் செய்ய சொல்லி கேட்டவர்கள் நாளை எதிரான செய்தியை தடுப்பர். முடியாது என்றால் மேலிடத்தில் பேசுவர். இதெல்லாம் எங்கே போய் முடிய போகுதோ தெரியல அப்படின்னு ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு. இந்த ட்வீட்டு வந்த கொஞ்ச நேரத்தில் நம்ம மாதேஷ் இருக்கார்ல, அவர் தாங்க பட்வைசர் தான் வேணும்னு கேட்டு வாங்குவார், அதே ஜேர்னலிஸ்ட் நடுநிலைவாதி, அந்த ஜேர்னலிஸ்ட் ட்வீட் போட்டிருக்காரு. யார் லஞ்சம் கேட்டாலும் கொடுக்க முடியாதுன்னு சொல்லுங்க, நான் இருக்கிறேன் என்கிறார் தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய். இந்த ஸ்டேட்மெண்ட் மக்களுக்கு தைரியமும் கேள்வி கேட்கவும் உந்தி தள்ளுகிறது. எனக்கு தெரிஞ்ச தமிழ்நாட்டின் எந்த சிஎம்மும் இப்படி ஒன்றை பேசியிருப்பார்களா என்பதே சந்தேகம். ராயல் சல்யூட் அட் சிஎம் ஆஃப் தமிழ்நாடு சார். டாட்டெல்லாம் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். சீனு ராமசாமி வேற இதை எழுதியிருக்காரு. இயக்குனர் சீனு ராமசாமியும் இந்த மாதிரி ஒரு முதலமைச்சர் இதுவரை தமிழ்நாட்டுக்கு கிடைச்சதே இல்லை, லஞ்சம் கேட்டால் இது விஜய் ஆட்சின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவரும் எழுதியிருக்காரு. கொஞ்சம் டெம்ப்ளேட்டை மாற்றி கொடுத்தா கூட சிக்காமல் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதையே எல்லார்கிட்டையும் ஹைலைட் பண்ண சொன்னதுனால எல்லாரும் ஒரே மாதிரி எழுதுறாங்க. அண்ட் மாதேஷா இருக்கட்டும், இயக்குனர் சீனு ராமசாமியாக இருக்கட்டும், இன்னும் இந்த மாதிரி போஸ்ட்டுகளை போட்ட அந்த செலிபிரிட்டிஸாக இருக்கட்டும், உங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு விஷயம்தான், லஞ்சம் கேட்குறதே முதலமைச்சர் விஜய் அவர்களோட பேரை சொல்லி தான். நான் தாவேகா கட்சிக்காரன், எங்கள் அண்ணன் தான் முதலமைச்சர்னு சொல்லி தான் லஞ்சம் கேட்குறாங்க. அப்போ ஒரு அரசியல் கட்சியோட தலைவரா, ஒரு முதலமைச்சரா தன் கட்சி தொண்டர்களை அரசியல் படுத்த வேண்டிய கட்டாயம் விஜய் அவர்களுக்கு இருக்கு. லஞ்சம் கேட்டா கொடுக்காதீங்கன்னு சொல்றதை விட லஞ்சம் வாங்காதீங்கன்னு சொல்லி கொடுக்க சொல்லுங்க. அதுதான் அவங்களோட கட்சி தொண்டர்கள் பண்ற இந்த மாதிரி விஷயங்களை தடுக்கும். போய் வீடு கட்டிட்டு இருக்கவங்ககிட்ட பார்ட்டி ஃபண்டுன்னு காசு வாங்குறது, லாரியை மறைச்சு அவங்ககிட்ட இருந்து பணம் பிடுங்குறது, இல்லை பூக்கடைக்கு போய் நான் தாவேகா கட்சிக்காரன் காசு கொடுன்னு கேட்கறது, பழக்கடைக்கு போயிட்டு தாவேகா கட்சி எம்எல்ஏவோட டிரைவரோட ஏத்த வீட்டுக்காரன் காசு கொடு அப்படின்னு கேட்கறதெல்லாம் விஜய் அவர்களோட பேரை சொல்லி தான் லஞ்சம் கேட்குறாங்க. இதில் எங்க நான் விஜய் அண்ணா ஆட்சி லஞ்சம் தரமாட்டேன்னு சொல்றது? கேட்கறதே அவங்க கட்சிக்காரங்க தானே, அவங்க துண்டை போட்டிருக்கவங்க தானே. அப்போ முதல்ல அவங்க தொண்டர்களை அவங்க அரசியல் படுத்தணும். ஸோ மக்களை நீங்க சொல்லுங்க, சாலமன் பாப்பையா சொன்ன இந்த பதிலை பத்தின உங்களோட கருத்துக்களையும், இந்த 63 நாள் தொடர்ந்து நடத்திட்டு இருக்க இந்த தாவேகா அரசோட விஜய் அவர்களோட ஆட்சியின் கீழே தமிழ்நாடு எப்படி இருக்குன்னு நீங்க நினைக்கிறதையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இன்னொரு வீடியோல சந்திப்போம். நன்றி.